தன் உயிரை கொடுத்து ஐயப்பனை காப்பாற்றிய பக்தனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வருடம் 1902 சபரிமலை ஒரு மாலை நேரம் சன்னிதானம் மூடுகின்ற நேரம். அன்றைக்கு மாலை நேரம் வழக்கத்தை விட காற்று வேகமாக வீசிக் கொண்டிருந்தது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஐயப்பன் கோவிலில் திடீரென தீப்பிடிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தீயை அணைக்க முயற்சி பண்ணினார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த தீயை சுத்தமாக அணைக்கவே முடியவில்லை. காரணம், அந்த கோவில் அந்த காலத்தில் முழுக்க முழுக்க மரத்தால செய்யப்பட்டிருந்தது. வேக வேகமாக பரவிய தீ கருவறைக்குள்ளேயும் போக ஆரம்பித்தது. அந்த அடங்காத தீயை கடைசி வரைக்கும் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயும் தனியாக ஆரம்பித்தது. கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் எல்லாமே கருவறையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி வேக வேகமாக போய் பார்த்தார்கள். அப்போது ஒரு உருவம் கருவறைக்குள்ள ஐயப்பனை கட்டி பிடித்த மாதிரி நெருப்பிலே வெந்து இறந்து போயிருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அந்த கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேளாள் தான். அவரின் தீவிர பக்தியால் ஐயனிடம் நித்திய சரணாகதியானார். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.